ஓகே, விஜய்னு உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் ஃபர்ஸ்ட் இந்த பொலிட்டிக்ஸ் எல்லாம் முன்னாடி வரும்போது ஒரு ஃபிலிம் ஸ்டாரு. அப்பல இருந்தே பிடிக்கும். ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்கு பிடிக்கும் அவரோட ஸ்டைல், அவரோட வே ஆஃப் ஆக்டிங். அப்ப பிடிக்கும். இப்ப 10 நாள் ஆட்சி எப்படி இருக்கு? நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஒரு புதுசா ஒரு நியூ லைஃப் வந்த மாதிரி இருக்கு. எல்லாத்துலயுமே சேஞ்ச் தெரியும். தமிழ்நாட்டுக்கே ஒரு புது வாழ்க்கை வந்த மாதிரி இருக்கு விஜயால. ஆமா. ஓகே, எதிர்கட்சிகள் இன்னும் திமுக, அதிமுகவா இருக்கட்டும், நிறைய கட்சிகள் இன்னும் விஜய வசைப்பாடிட்டு தானே இருக்காங்க. அது அவங்களோட வேலை. என்ன எப்படி பாராட்டுவாங்க? எதிர்கட்சியில தான் இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து அதை எதிர்பார்க்க முடியாது. ஓகே, சரி, இந்த 10 நாள்ல விஜய் செஞ்ச ஒரு சிறந்த விஷயம் என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு கூட ரீசெண்டா அம்மா உணவகத்தை புதுப்பிக்கிறதா சொல்லியிருக்காரு. அதாவது அவரை பேரை மாத்துறதுலயே டைம் வேஸ்ட் பண்ணாம அது அப்படியே தொடரட்டும். உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான நபரா இருக்காரு இல்லையா? முக்கியம் இல்ல, அது என்ன அந்த திட்டம் என்னத்தை செய்யுது, நல்ல திட்டமா இருந்தா ஓகேன்றாரு. சரி, இப்ப விஜயை பத்தி ஒரு விஷயம் இருக்கு. விஜய் வெளியில பேச மாட்டாரு, பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. அதெல்லாம் தேவைன்னு நினைக்கலையா அவரு? நம்ம செயல்ல இறங்கினா போதும் நினைக்கிறாரோ? அது கரெக்ட் தான். செயல் தான் எப்படியும் பேச போகுது. அவர் பேச முக்கியம் இல்ல, அவர் என்ன செய்யறாரு அதான் பேசணும். இப்ப அவர் அதிகமா பேசிட்டு அவரோட செயல் நல்லா இல்லைன்னா வேஸ்ட் தான். சரி, நம்ம விஜயோடைய 10 நாள் ஆட்சிக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீங்க? இன்னும் நம்ம ஃபுல்லா ஒரு அனலைஸ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. இதுவரை பார்த்ததுல ஒரு 8 கொடுக்கலாம். 8 கொடுக்கலாம், 10க்கு கொடுக்கலாம். சரி, விஜய் அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இன்னும் என்ன முதலமைச்சர் எதிர்பார்க்கறீங்க? கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தான். ஒரு 60 வருஷம் அந்த திராவிட கட்சி ஆட்சியில ஒரு சேஞ்ச் வேணும் எதிர்பார்த்தா எல்லாரும் ஓட் பண்ணாங்க. இப்ப நானே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நம்ம அம்மா அப்பா நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே திமுக அதிமுக ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. ஆமா, அவங்க கூட எப்படி விஜய்க்கு மாத்தி போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கூட மாத்தி போட்டிருக்காங்க. அதனாலதான் ஆக்சுவலா அந்த மிராக்கள் எப்படி நடந்தது தானே திமுக ஆராய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது குழந்தைங்களை விஜய் நைஸா பேசி நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் மக்கள் போட்டுட்டாங்க. மனசுலயே ஒரு சேஞ்ச் வேணுங்கிற ஒரு தாட் இருந்துச்சு. மாற்றம் கண்டிப்பா வேணும்னு இருந்துச்சு. ஏன்னா கரெக்டா ரிப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்தாங்க, தாக்கு பிடிக்கல திராவிட கட்சிகளோட அந்த ஆதிக்கத்தால. இப்ப அவங்க மாறி விஜய்ங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வரும்போது அவரோட பேச்சாகட்டும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருந்தாரு. சரிங்க, ஓகே. நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்? தோல்விக்கு அதாவது கொளத்தூர், நானே கொளத்தூர் போயிருக்கேன். அவ்வளவு நல்லா கொண்டு வந்திருக்காரு. கொளத்தூர் நான் போயிருக்கேன். இப்ப நிறைய பேர் திமுக உறுப்பினர்கள் திட்டுறாங்க, இப்படி ஏமாத்திட்டாங்க அந்த மக்கள் ஸ்டாலின் அவர்கள். இப்போ அந்த ஸ்விம்மிங் பூல் அதெல்லாம் இருக்கு. சரிங்க, பார்க் எல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. சரிங்க, அது பெரிய அளவுக்கு யூஸ் ஆகுமாலாம் கேட்டா யூஸ் இல்ல. மிடில் கிளாஸுக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டி என்ன யூஸ் சொல்லுங்க? அவங்க ரொம்ப லித்தாஜிக்கா இருந்தாங்க. திமுகவுக்கு இந்த அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? இளைஞனா உங்களுடைய கருத்து? போதை ஒரு பெரிய இஷ்யூ. அதனால ஒரு நிறைய இதுதான் பிரேமலதா விஜயகாந்த் சொன்னதுதான். கண்டிப்பா போதை கலாச்சாரம் இருக்கு. அவங்க கூட்டணியில இருந்துகிட்டு அவங்களே சொல்றாங்க. அவங்க கொடுத்த அந்த பின் பாயிண்ட் தான் இன்னும் இடிக்குதுன்னு நினைக்கிறீங்க. அதை இவங்க சீரியஸா எடுத்துக்கலையோ? அந்த ரவுடிசம் ஆகட்டும் பெரிய இஷ்யூ இருக்கு. அதெல்லாம் ஓகே, அது ஒரு இதுதான். ஓகே, நன்றி. அமைச்சரா இருந்துகிட்டு அவங்க பண்ற ஊழல் இந்த விஷயங்கள்லாம் இப்ப பப்ளிக்கா தெரியுது சமூக வலைத்தளங்கள்ல. அதனால மக்கள் ஒரு மாற்றத்தை இருக்கனால இன்னும் ஒரு நிறைய பேர் எக்ஸ்போஸ் ஆகுது, எல்லாரும் பாக்குறாங்க, தெரியுது. அதனாலதான் கண்டிப்பா சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.